இந்த சத்தியுலகத்தில் எதொரு சாம அதர்மம் சொல்லக்கூடிய நான்கு வேதங்களை கிரத்திரிய தாங்கி அனைத்தும் கத்தராகி பிரம்மதேவன் என மேற்கொண்டு யாதொரு குறையில்லாமல் என் கடமையை சிவன செய்வதை இருந்தாலும் என் அருமை மணியால் கலைவாணியை சந்திக்க வேண்டும். அனுதினமும் அதி விரைவாக வரக்கூடிய கலைவாணி சரி கலைவாணி சந்திக்கலாம். கலைவாணி சாமி பார்க்க சாமி
பார்க்கிறேன் உன்னை. அறிவாணி, மனைவி அமைவெல்லாம் இறைவன் கொடுத்த வேண்டும் வைப்பார். ஆனால் இந்த இறைவனுக்கு நீ மனைவியாக வந்திருக்கிறாய். நான் ஏழனுக்கு நாங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியா? அதற்காகத்தான் உன்னை எடுத்திருக்கிறேன். அப்படியே சாமி. அறிவாணி, இந்த நேரத்தில் ஒரு முகத்தை பார்க்கும் பொழுது என் மனம் எப்படி இருக்கு தெரியுமா? மின்னல் துருவியால் வந்த மாணவர்களி எழுத ஓடியும் எண்ணங்களிலே மிதந்து வந்து இன்பத்தால் இதயத்தை மயக்கும் அகராதத்திலும் ஐம்பது காப்பியில் காணாத பேரழகி புத்தியிடை துள்ளும் பருவம் பெயர்கட்டில் கண்ணாடி கண்ணம் பனிமுள்ள பற்கள் இளவினில் நெஞ்சல் கருவூலம் மொத்தமாகி என் இன்ப நிலையத்தில் ஏக போதைகளை வாழ்வது கலைப்பூங்காரை சுவைக்காமி இதார் கண்ணி கல்யாணி காதலி யாரும் கண்ணி கல்யாண பந்தலியாடும் தோரணமாய்
கிளியா பின்னரசு மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்துமலர் கொடியா பேசுவது கிளியா பின்னரசு மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்துமலை கொடியா கிளியா பின்னரசு மொழியா நாம் இருவர் இப்படியே வழிபாடிக் கொண்டால் ஏறப்போவதே தெரியாது. என்னாலும் நாம் இருவரை சந்தோஷமாக ஆடிப்பாடுவதற்கு இந்நேரம் போதாது. இப்போது நாம் இருவர் எங்கே செல்ல வேண்டும்? பஞ்சலைக்கு செல்ல வேண்டும். ஆகையால் புறப்படும் போகலாம் பஞ்சலைக்கு. இதைதான் தெரியும். நாம் இருவர் பஞ்சலைக்கு போகலாம் என்று புறப்படும் தருவாயில் நமோ நாராயணன் ஒலி கேட்கிறது அல்லவா? இந்த குரலை கேட்கும்போது காலையில் எழுதி காலை கல்வி முடித்து விட்டு நாடு நம்முடைய தரிசனம் பற்றி சொல்வதற்கு உண்மைதான் என்று போல் இன்று வந்தால் நம்முடைய தரிசனம் பற்றி சொல்லி விட்டார். ஆனால் நீ இன்னும் இந்த சத்தியோகத்தில் ஆடுவீர்கள் என்றால் ஏதோ கலகத்தை சுமந்து விடுதான் வருகிறார். அப்படியா? ஒருவேளை நாடு நம்முடைய இந்த சத்தியோகத்திற்கு வந்தால் அவனுக்கு நாம் பேசுவது கிடையாது. அது மட்டும் கிடையாது, அவனோடு நீயும் பேசவே கூடாது. நானும் பேசக்கூடாதா? தலைவாணி ஒரு முறைக்கு மேல் மறுமுறை வருகிறார் என்றால் ஏதோ கலகத்தோடு தான் வருகிறார். அவன் கலகமே குறிக்கோளாக உடையவன். இப்போது வரைக்கிறேன் நாத தத்துவத்தில் ஆடி வந்தால் அவனோடு நானும் பேசக்கூடாது, நீயும் பேசவே கூடாது.